வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது. திண்ணை டு சென்னை. கோவையிலிருந்து அமுதாவுடன், சென்னையிலிருந்து தனலட்சுமி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு. டிடிவி தினகரனுக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன். தியாகராய நகர் கட்டிடம் சில மணி நேரங்களில் இடிக்கப்படும். அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. திருமுருகன் காந்தி மீது மேலும் 2 வழக்குகள் பதிவு. பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு எதிராக போராடிய வழக்கு. மாணவர் சூரஜை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவர்கள் 2வது நாளாக போராட்டம். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் வெப்பம் படிப்படியாக குறையும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரனுக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா ஆகியோர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் டிடிவி தினகரன், மல்லிகார்ஜுனா ஆகிய இருவரும் 5 லட்சம் ரூபாய் செலுத்தி சொந்த ஜாமீனில் செல்ல அனுமதி வழங்கியது. மேலும் இருவரும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மீது மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் மே 21ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தடையை மீறி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் தமிழர் விடியல் கட்சியைச் சேர்ந்த டைசன், இளமாறன் மற்றும் அருண்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே கடந்த 29ஆம் தேதி திருமுருகன் காந்தி, டைசன், இளமாறன், அருண்குமார் ஆகியோர் குண்டர் சட்டத்தின் கீழ் திடீரென கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு பணமதிப்பு நீக்க நடவடிக்கை எதிராக போராடிய வழக்கில் திருமுருகன் காந்தி மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மீது ஏற்கனவே நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்போது அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் 2வது நாளாக கொழுந்துவிட்டு எரிந்து வரும் தீயால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கொண்டு வருகின்றன. சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் மின்கசிவு காரணமாக நேற்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்து சுமார் 30 மணி நேரமாக எரிந்து கொண்டு வருகிறது. தரைத்தளத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து மளமளவென்று 7 தடங்களுக்கும் பரவியது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர், தீயணைப்பு வாகனங்கள், தண்ணீர் வாகனங்கள் மற்றும் ராட்சச ஏணியை கொண்ட தீயை முழுவதும் அணைக்க போராடி வருகின்றனர். இதனால் இரவு அந்த கட்டிடத்தை சுற்றியிருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை தீயின் வேகம் அதிகரித்து கட்டிடத்தின் முன்பு முகப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கண்ணாடிகள் வெடித்து சிதறியது. இந்த தீயை வேகமாக அணைத்த தீயணைப்பு துறையினர் முழு தீயையும் அணைக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து கட்டிடத்தின் முன்புறம் எரிந்து விழுந்தது. மேலும் கட்டிடத்தின் மீதி பகுதிகளும் இடிந்து விடும் அபாயம் உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள சாலைகள் முழுவதும் தடை செய்யப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது கட்டிடத்தை சுற்றி 200 மீட்டர் வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. எரிந்து கொண்டிருக்கும் கட்டிடத்தின் முன்புறம் சரிந்து விழுந்ததால் எதிரே உள்ள மேம்பாலம் சேதமடையும் என்று தீயணைப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தியாகராய நகர் தீயணைப்புத்துறை டிஜிபி ஜார்ஜ் மீண்டும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே அந்த கட்டிடத்தில் தீயை முழுவதும் அணைத்த பிறகு அரசு சார்பில் கட்டிடம் இடிக்கப்படும் என்று அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த கட்டிடத்தை இடிக்க பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஜெய்சிங் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது.
தியாகராய நகரில் தீ விபத்து ஏற்பட்ட பிரபல ஜவுளிக்கடையை இடிக்கும் பணி சற்று நேரத்தில் துவங்கும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தியாகராய நகரில் உள்ள பிரபல ஜவுளிக்கடையில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி இன்றும் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் கட்டிடத்தை அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டிடத்தை இடிக்கும் பணி இன்னும் சில மணி நேரத்தில் தொடங்கும் என தெரிவித்தார். 3 நாட்களில் கட்டிடம் முழுவதும் இடித்து தரைமட்டமாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கட்டிடத்தை இடிக்கும் பணிக்கான செலவை ஜவுளிக்கடை உரிமையாளரிடமிருந்தே பெறப்படுகிறது என்றும் அவர் கூறினார். சென்னை தியாகராய நகரில் தீ விபத்துக்குள்ளான தனியார் துணிக்கடை பாதுகாப்பில்லாத கட்டிடம் என்றும் அதற்கு தமிழக அரசு உரிமம் வழங்கவில்லை என்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், துணிக்கடை உரிமையாளர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் தான் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், ஆனால் தற்போது நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். அவங்க கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்கல, ஏன்னா நாங்கள் கொடுக்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்த உடனே விதிமீறலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பில்டிங் பெர்மிஷனுங்கிறதே நம்ம கொடுத்தது கட்டுறக்கே தளம் ப்ளஸ் 4 ஃப்ளோர் மட்டும்தான். அவங்க எடுத்ததையுமே வயலேஷன் போனதுனால தான் நம்ம உடனே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். இருந்தாலும் அவங்க கட்டிட்டு அதுக்கு மேலே தடையான ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. நம்ம ஒரு ஸ்டேஜில் கோர்ட்டில் நமக்கு சாதகமாக வந்தோடனே அந்த 5, 6, 7 3 ஃப்ளோரை இடித்தோம். இவங்க உடனே உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. தியாகராய நகரில் பிரபல ஜவுளிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல வலியுறுத்தப்பட்டுள்ளன. வடக்கு உஸ்மான் சாலை வழியாக வரும் வாகனங்கள் பசுலா சாலை வழியாக மாற்றப்பட்டுள்ளன. உஸ்மான் சாலை மேம்பாலத்தை பயன்படுத்துபவர்கள் பயணியர் சாலை வழியாக சென்று வெங்கட் நாராயணா சாலை வழியாக செல்லுமாறு வலியுறுத்தப்படுகிறது. அசோக் நகர் மேற்கு மாம்பலம் வழியாக வருபவர்கள் துரைசாமி சுரங்கப்பாதை வழியாக செல்லாமல் ஆரியகவுடா சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தெற்கு உஸ்மான் சாலையில் வரும் வாகன ஓட்டிகள் பர்கேட் சாலை மற்றும் மேட்லி சாலை வழியாக திரும்ப செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மாடு விற்பனை தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தபோது அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் உயர் பண மதிப்பு நீக்க நடவடிக்கை பொருளாதாரத்தின் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், இனிவரும் காலங்களில் மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் தாக்கப்பட்ட மாணவர் சூரஜ் மீது போலீசார் தாக்கல் செய்துள்ள வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில கூட்டத்தின் போது பேசிய அவர், பாஜகவின் 3 ஆண்டு ஆட்சி அனைத்து துறையிலும் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் ஒரு மாணவர் சூரஜ், அவர் ஒரு மாட்டிறைச்சியை உன்றார் சாப்பிட்டார் என்ற காரணத்திற்காக அந்த வளாகத்துக்குள்ளேயே சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. தாக்கப்பட்டவர் மீதே போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. தாக்கினவங்க மேலே சாதாரண செக்ஷனும், தாக்கப்பட்ட சூரஜ் மேலே ஒரு மோசமான செக்ஷன் போட்டு போலீஸ் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூரஜ் மீது போட்ட வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். மாட்டிறைச்சி தடையை எந்தவித நிபந்தனையும் இன்றி மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஐஐடியில் மாணவன் தாக்கப்பட்டதின் உண்மை நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு மாட்டு இறைச்சியை அதனுடைய தடையை எவ்வித நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும். இதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமான கால்நடை வளர்ப்பு தொழில் முற்றிலும் முடங்கி போய்விடும். கால்நடை விவசாயிகள் மிக பெரிய அளவிலே கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன்.
சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்பினர் இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாடுகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது என்ற மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை ஐஐடி வளாகத்தில் மாட்டிறைச்சி திருவிழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர் சூரஜ் மீது கடந்த செவ்வாயன்று மற்றொரு தரப்பு மாணவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் கண்ணில் காயமடைந்த மாணவர் சூரஜ் வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சூரஜ் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்து இரண்டாவது நாளாக பல்வேறு மாணவர் அமைப்பினர் ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐஐடி வளாகத்தின் நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதன்படி காயமடைந்த மாணவர் சூரஜுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளை ஐஐடி நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று தாக்கிய மாணவர்கள் மீது போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஐஐடியில் மாட்டுக்கறி உண்டதால் தாக்கப்பட்ட மாணவரை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னை ஐஐடியில் மாட்டிறைச்சி உண்ட மாணவர் சூரஜ் மீது மற்றொரு தரப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தாக்குதல் நிகழ்த்தினர். இந்த தாக்குதலில் சூரஜின் வலது கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் தாக்குதலுக்கு ஆளான சூரஜ் வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கு பல தரப்பு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் தாக்குதலை கண்டித்து சென்னையின் பல இடங்களில் போராட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் தாக்கப்பட்ட மாணவரை மருத்துவமனையில் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்த மு க ஸ்டாலின் அவருக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா உடனிருந்தார். மாடுகளை சட்டவிரோதமாக இறைச்சிக்காக விற்கப்படுவதை தடுக்கவே மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளுக்கான சட்டத்தை விதித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளா நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது போல மாடுகளை விற்கவோ மாட்டிறைச்சிக்கு தடை இல்லை என்று கூறினார். மேலும் ஐஐடி மாணவர் தாக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த தமிழிசை, அது இருதரப்பு மாணவர்களுக்கு இடையிலான மோதல் என்றும் இதற்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறினார். மேலும் 2 மாணவர்களும் தாக்கிக் கொண்டதை ஒருவர் மட்டும் தாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது என்றார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் வெப்பம் படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மக்களை வாட்டி வந்த கத்திரி வெயில் முடிவடைந்துள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் வெப்பம் படிப்படியாக குறையும் என்றும் சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தமிழக அரசு கையகப்படுத்தும் என அதிகாரி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும், மற்ற 3 பேருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதில் ஜெயலலிதா இருந்த காரணத்தினால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை தவிர்த்து மற்ற 3வரும் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் 6 மாவட்டங்களில் உள்ள அவர்களது 68 சொத்துக்களை பறிமுதல் செய்து தமிழக அரசின் சொத்துக்களாக மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சேரக்குளம் பஞ்சாயத்தில் ரிவர்வே அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடிற்கு சொந்தமான 1166.75 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த சொத்தானது 1996இல் சாத்தான்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்எல்ஏ மணி நாடார் அவர்களால் சட்டமன்றத்தில் செய்த ஊழல் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வெளியிடப்பட்ட அதிரடி உத்தரவை தொடர்ந்து 4 பேரின் 68 சொத்துக்களும் விரைவில் தமிழக அரசின் சொத்துக்களாக மாற்றப்பட உள்ளது. இதில் சேரக்குளம் சொத்தும் அடங்குகிறது. இந்த சொத்துக்கள் அனைத்தையும் 2 நாட்களில் தமிழக அரசு கையகப்படுத்தும் என அதிகாரி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது.
விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கோடு செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலை தமிழக அரசியல் கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கந்தப்பழனிவேல் தருகிறார். கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தின் போது செயல்படாத மாநகராட்சி நிர்வாகத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி திமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த நிலை மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசாக அதிமுக இருப்பதாக கூறினார். மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் வரை திமுக தொடர் போராட்டங்களை நடத்தும் எனவும் முத்துசாமி குறிப்பிட்டார். கோவை மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் துணை முதல்வராக இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து உள்ளாட்சியிலே நல்லாட்சி செய்த இன்றைய கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய உள்ளாட்சியிலே எவ்வாறு தமிழக மக்களுக்கெல்லாம் குடிநீர் திட்டங்களும் சாலை வசதிகளும் உள்கட்டமைப்பு வசதிகளும் பூங்காக்களும் இந்த கோவை மாநகரத்திலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லும் அளவிற்கு மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது. ஆனால் அதிமுக அரசு வந்ததிலிருந்து மக்கள் தினந்தோறும் வீதியிலே வந்து போராடும் அளவிற்கு இங்கே ஊழல் மலிந்து விட்டது. நாகை அருகே கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வராததை கண்டித்து அங்குள்ள ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரை ஊராட்சிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதியிலிருந்து கோடிக்கரை ஊராட்சிக்கு மட்டும் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று பெண்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கூச்சலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் மற்றும் போலீசார் விரைவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 22ஆம் தேதி வந்த தண்ணி இல்லாமல் நம்ம அவதிப்பட்டு நிற்கிறோம். சுத்தமாக காதுக்கு வாங்கி குடித்தாலும் உப்பு தண்ணி எல்லாம் மக்கள்லாம் சாவ போகிறாங்க. மக்கள் சேர்த்து விட்டு அந்த கோடியக்கரையில் என்ன இருக்குது? கடல்கரை ஓரத்தில் இருக்காங்க சாமி. நாங்கள் கடல்கரை ஓரம் நோண்டினாலும் உப்பு, அடித்து பைப்பில் அடித்தாலும் உப்பு. எங்களால் குடிக்க முடியாது சாமி. ஊருக்குள்ள கேட்டால் பஞ்சாயத்தில் கேட்டாக்க காதுக்கு வாங்கி குடின்னு சொல்கிறாங்க. உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் கோளாறு காரணமாக நடுவழியில் நின்றதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரை செல்லும் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் கோளாறு காரணம் ஏற்பட்டது. இதனால் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் நாகை மாவட்டம் குத்தாலத்தில் நிறுத்தப்பட்டது. இந்த ரயில் நடுவழியில் நின்றதால் அவ்வழியே வேறு எந்த ரயில்களும் செல்ல முடியவில்லை. ராமேஸ்வரத்திலிருந்து வாரணாசி செல்லும் விரைவு ரயில், மைசூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் ரயிலும் ஆடுதுறையில் நிறுத்தப்பட்டன. நடுவழியில் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இத்துடன் தென்னை டு சென்னை செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸுடன். புதிய செய்திகளுக்கு காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.